கடவுள் இருக்கான்டா, கடவுள் இருக்கான். கைஸ், ஒரு குட் நியூஸ். ஸோ ரோஹித் சர்மா திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து T20 ஃபார்மெட்டுக்கு வந்து கம்பேக் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி வரப்போகிற T20 வேர்ல்ட் கப்புக்கே பார்த்தீங்கன்னா வந்து அவர் கேப்டனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக அந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. BCC ஹெட் ஆனால் அஜித் அகர்கர் அந்த மற்ற செலக்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா அப்புறம் விராட் கோலி கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஒரு டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க வரப்போகிற வேர்ல்ட் கப் பற்றி. பிகாஸ் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி கடைசியாக இந்தியன் டீம் ஆட போகிற T20 சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தானோட தான். ஸோ அதனால் அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மாக வந்து அவங்க வேர்ல்ட் கப்ல இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு லைட்டான நம்பிக்கை தெரியுது. அந்த இதுக்கு முன்னாடி கேப்டன் பண்ண ஹர்திக் பாண்டியாவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜுரி அப்படிங்கறனால ஸோ மறுபடியும் ரோஹித் சர்மா கேப்டனா இருக்க போறாரு அப்படிங்கறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான் சீரிஸ்க்கான ஸ்குவாட்ல வந்து அவங்களோட நேம்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியல. மேபி அதுலயும் வரலாம். இல்ல IPL பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டா வந்து அவங்களோட ஃபார்ம்ஸை வச்சு நாங்கள் T20க்கு வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கலாம். எப்படியோ ஸோ அவங்ககிட்ட பேசியிருக்காங்க, கன்ஃபார்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய வேர்ல்ட் கப்ல. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க.